ஒரு இது என்ன மாயம் அந்த படம் பண்ணாங்க இவர் கூட விக்ரம் பிரபு. அது பெரிய அளவில் போல, ஆனால் கொஞ்சம் கவனிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு தான் எஸ்கே கூட சேர்ந்து ரஜினி முருகன். ரஜினி முருகன் மிகப்பெரிய பேசப்படுது. அதில் வந்து அவங்களுடைய அந்த சின்ன சின்ன குறும்புகள் அதெல்லாமே ரசிக்கப்பட்டது. மூணாவது மறுபடியும் ஒரு படம் அவங்க பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு லவ் எல்லாம் உருவாகிட்டு, அதுக்கு பிறகு விஜய் கூட நடிக்கும்போது ஒரு நல்ல நெருக்கமான பாண்டிங் வந்தது. அது வந்து ஒரு லவ் வரைக்கும் போயிட்டு பெரிய சர்ச்சைகள், ஒரு அந்நியாவே மாறிட்டாங்க அவருடைய ரசிகர்களுக்கு. ஒரு கல்யாணமே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பெரிய இதாச்சு. அதுக்கு பிறகு சங்கீதா மேடம் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் பெருசாக புயல் வெடிக்க ஆரம்பித்தோன்னா எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அதிகமாகிடுச்சு, இதாகிடுச்சுன்னு சொல்லும்போது ஒரு சரி இவங்களை வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவங்கள பிரித்ததா. நயன்தாராக்கு எத்தனை கிசு நீங்கள் பார்த்தீங்க. சிம்பு கூட நடந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது ஒரு வழியாக பிரேக்கப் ஆச்சு. அப்புறம் பிரபுதேவா வந்து கல்யாணம் பண்ண போகிறது நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் வந்து ஒரு கடைசி படம் இதுதான், இந்த ராமாயணம். இதோட நீ முடிச்சிடணும், இனிமேல் வந்து நடிக்கக்கூடாது இந்த சொன்னதுனால நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு மறுபடியும் அவங்க வந்து அதுக்கு பிறகு வந்து பிரபுதேவாவுடைய ஒய்ஃப் வந்து அங்கே வந்து மண்ணை தூத்தி விட்டு சண்டையில் ஒரு சர்ச்சை கிளப்பின பிறகு மறுபடியும் அவங்க விலகிட்டாங்க. இதெல்லாம் சகஜமாயிட்டு இப்போ இவருக்கே தெரியாத சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆமாம், சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. இது அவருக்கே தெரியுமா. விக்னேஷ் சிவனே வந்து நீங்கள் வந்து இவங்களும் சிம்புவும் லவ் பண்ணும்போது பக்கத்தில் தான் இருந்தார். சிம்புடைய ஃப்ரெண்டாக தான் இருந்தார் அவர். போடாப்போடி படத்தில் ஃப்ரெண்டாக அப்போ ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு ரெண்டு பேரும். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும் தானே. வாழ விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் வாழ விட்டு தானே நீங்கள் அந்த படத்தில் வந்து டைரக்ஷன் பண்ணிங்க, லவ் பண்ண முடிஞ்சது. அவருடைய காசில் தான் லவ் பண்ணீங்க. அவரு காசுல ஆமாம் பழக்குடி. அதான் அதை லாஸ் பண்ணது அதுதானே. அவர் கூட அவருடைய காசுலேயே வந்து சாப்பிட்டீங்க, கடலை போட்டீங்க, காரவனில் உட்காந்து ஜல்சா பண்ணீங்க, எல்லாம் அவருடைய காசில் தானே. சார் வணக்கம். வணக்கம் சார். கீர்த்தி சுரேஷ் திருமணம் எப்போது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கடந்த 2-3 மாதமாக பேசுபொருளாக இருந்தது. என்ன காரணம்னா அவங்களே வந்து நானே சரியான நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களே சமீபத்தில் பேசும்போது வந்து அந்த மிஸ்ட்ரியான மேலே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் ஆண்டனி தட்டில். 14 வருடங்களாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்து துபாயில் செட்டில் ஆகிட்டார். இவங்களே மேரேஜுக்கு அப்புறம் துபாயில் செட்டில் ஆக போகிறாங்களா அப்படின்னு தெரியல. கோவாவில் வந்து டிசம்பர் 11, 12 மேரேஜ் நடக்க போகிறதா இருக்குது. இதோட பின்னணி என்ன சார்? அநேகமாக இது இவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ முறைப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். கோவாவில், சென்னை இதில் என்ன உங்களுக்கு கேரளா நடந்தால் அநேகமாக அவங்க இந்து முறைப்படி தான் நடந்துக்கணும். அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க அம்மா வந்து மேனகா வந்து ராமாயி வயசுக்கு வந்துட்டாங்கன்னா முதல் படம் நடித்தாங்க அவங்க. அதுக்கு பிறகு ரஜினி கூட நெற்றிக்கண் நடித்த படத்தில் நடிக்கும்போது ராமனின் மோகனம் அந்த சாங்லாம் போட்டு அதில் தான் அதுக்கு பிறகு பீக்கில் போனாங்க. அதுக்கு பிறகு மலையாளத்தில் நிறைய நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தாங்க ஆரம்பத்தில். இங்கே போரூர் சைடில் தான் அவங்க பாட்டி வீடு. கீர்த்தி இங்கே தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் கேரளா போனால், அது பிறகு லண்டன்லாம் போனாங்க. அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சமையல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கும்போது அவங்க அக்கா வீடு, அவங்க சொந்தக்காரங்க வீடு அப்படின்னு. இவங்க அக்காவும் வந்து ரேவதின்னு அவங்களும் வந்து சினிமா ஃபீல்டில் தான் இருக்காங்க. அந்த ஷாருக் கானுடைய சில படங்களுக்கு வந்து டிசைனராக இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் அந்த இவங்களுக்கு சினிமா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சைல்டாக நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அது பெருசாக அது இல்லை. அதுக்கு பிறகு மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இது என்ன மாயம் அந்த படம் பண்ணாங்க இவர் கூட, நம்ம சிவாஜி சாருடைய பேரன் கூட விக்ரம் பிரபு. அது பெரிய அளவில் போல, ஆனால் கொஞ்சம் கவனிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து நம்ம எஸ்கே கூட சேர்ந்து அந்த இது பண்ணாங்க, ரஜினி முருகன் மிகப்பெரிய பேசப்படுது. அதில் வந்து அவங்களுடைய அந்த சின்ன சின்ன குறும்புகள் அதெல்லாமே ரசிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் எப்படி ரேவதி எல்லாம் அவங்களுக்கு அந்த பேசப்பட்டது, அந்த மாதிரி பேசப்பட்டது. அந்த பாட்டில் ஆமாம், அதெல்லாம் பண்ணி நிறைய கொஞ்சம் சின்ன இதெல்லாம் இருக்கும், ரசிக்க வச்சது. அதுக்கு பிறகு அவங்க தான் தொடர்ந்து 2 படம் பண்ணாங்க. 2 படமே ஒரு பெரிய லெவலில் போச்சு. மூணாவது மறுபடியும் ஒரு படம் அவங்க பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு லவ் எல்லாம் உருவாகிட்டு அவங்க லவ் மாதிரி ஒரு சின்ன இது போயிட்டு இருந்தது. அது தொடர்ந்து வாய்ப்புகள் தர மாதிரி வரும்போது அடுத்து 3வது படமும் பண்ணார். அந்த 3வது படம் பெருசாக போகல. அது 3வது படம் பெருசாக போயிருந்தால் அதுக்கு பிறகு மறுபடியும் தொடர்ந்து ஒரு 2-3 படம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் சிவா வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றினார். இது வேறு மாதிரி போயிடும் போல் இருக்குது அப்படின்னு. அவர் லவ்வாக மாறிடுச்சுன்னா அது ஒரு மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா போலீஸ்கார குடும்பத்தில் அவங்க மாமா பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால் வீட்டில் ஒரு ஏதாச்சும் ஒரு இது வரும் அப்படின்னு மறுபடியும் அதை இது பண்ணிட்டாரு. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணார்னா 2 படத்துக்கு ஒரு ஹீரோயின்னு மாற்ற ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி தான். அதுக்கு பிறகு இவங்க விஜய் கூட நடிக்க போகுது. விஜயோட ஃபேன் இவங்க.
சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னேலேருந்து விஜயுடைய பயங்கர ஃபேன். கேரளாவில் இவர் வந்திருக்கும்போது ஆட்டோகிராஃப்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு கிரேஸியாக இருந்தவங்க. அதுக்கு பிறகு விஜய் கூட நடிக்கும்போது ஒரு நல்ல நெருக்கமான ஒரு பாண்டிங் வந்தது. அது வந்து ஒரு லவ் வரைக்கும் போயிட்டு பெரிய சர்ச்சைகள், ஒரு அண்ணியாவே மாறிட்டாங்க. அவருடைய ரசிகர்களுக்கு அண்ணியாவே மாறக்கூடிய அளவுக்கு அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல அண்ணி அண்ணி அப்படின்னு, அந்த மாதிரி அண்ணியாவே மாறக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு வேறு ஏதாவது ஒரு கல்யாணமே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய இதாச்சு. அதுக்கு பிறகு சங்கீதா மேடமுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் பெருசாக புயல் வெடிக்க ஆரம்பித்த உடனே சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பிரிவு காரணமே இந்த பிரச்சனை தான். இந்த ஒரு கீர்த்தி பிரச்சனை சுரேஷ் தான். இது ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்னொரு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை முக்கியமான காரணம். இவங்க வந்து வேறு மாதிரி கொஞ்சம் அப்படியே இவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அதிகமாகிடுச்சு இதாகிடுச்சின்னு சொல்லும்போது ஒரு சரி இவங்களை வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவங்கள பிரித்ததா ஒரு பேச்சு இருக்குது. செட்டில்மெண்ட் பண்ணி தான் செட்டில் அவங்க பண்ணி பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட அவங்க பிரித்ததா ஒரு பேச்சு இருக்குது. அதனால தான் இவங்க கட்சி ஆரம்பித்த பிறகு இவங்க அண்ணியா வரமாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு முடிவு தெரிஞ்சது. அது அண்ணியா வர போகிறது வேறு மாதிரி. நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. ஆமாம், த்ரிஷா தான் வருவாங்க அண்ணியான்னு நினைக்கிறேன் இப்போது இனிமேல். அவங்க தான் அநேகமாக அவர் தான் புஷி ஆனந்த் அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்தார். அதனால் புஷி ஆனந்துக்கு மேலே அவருக்கு ஒரு மரியாதை ஏற்பட அதுவும் காரணம். அவங்க மறுபடியும் கூப்பிட்டு வந்தால் மறுபடியும் அதே மாதிரி அந்த ஒரு படத்தில் அப்படி போடு போடுன்னு ஒரு பாடல் பாட வச்சு இது பண்ணாங்க. அந்த நெருக்கம் மறுபடியும் அதை தொடர்ந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வீட்லேயும் கொஞ்சம் அவருக்கு அந்த விட்டுக்கோ ஏதோ கொஞ்சம் இதாக ஓடிட்டுருக்கு. ஆனால் நம்ம சொத்து பத்துலாம் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா. லண்டனில் சேர்த்தாச்சு, இங்கே சேர்த்தாச்சு. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டார் இவர் சங்கீதா மேடமை. லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க. நடந்தது அது. இதை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சில தெலுங்குல எல்லாம் போயிட்டு இந்த படம் பண்ணியிருந்தாங்க. சாவித்திரி உடையது மகா நடிகை. அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேர் கொடுத்தது. அதற்கு பிறகு வந்த படங்கள் பெருசாக ஓரளவு போகலை. ஆனாலும் கூட அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ இருந்தது. அவங்க கரியர்லேயே முக்கியமான படம் சாவித்திரி தான். ஆமாம், சாவித்திரி. அது ஒரு பெருசாக பேசப்பட்டது. ஒரு தெலுங்குல அது பேசப்பட்டது. சாவித்திரியுடைய வாழ்க்கை வரல ஒரு விருதும் தேசிய விருதும் கூட கிடைச்சது அது. அதை தாண்டி உங்களுக்கு அவங்க வந்து அந்த சில வெப் சீரியஸில் கூட நடிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ் ஒரு 2, 3 நடித்தாங்க. அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ மறுபடியும் அதை நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவருடைய காதல் வந்து 2, 3 இடங்களில் தாவி தாவி போயிருக்கு. தெலுங்குலேயும் 1, 2 ஹீரோக்களோட அந்த காதல்லாம் இருந்திருக்கு. அதை வந்து பெருசாக போகல. இண்டஸ்ட்ரியிலுமே சில ஹீரோக்களோட காதல் இருக்குது. சின்னதாக அப்படி காதல் வரும், காதல் உண்டாகும். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே அது சரி வேண்டாம் நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு படம் முடிஞ்சவொடனே அடுத்த ஹீரோ மாறுமாங்களா, அந்த மாதிரி காதலும் மாறி போயிடும் சில நேரங்களில். சினிமாவில் அதெல்லாம் சகஜம். அது சகஜம். இதெல்லாம் சினிமாவில் பெருசாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. அது போயிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று இடையிடையே மரம் நிற்கும்போது ஒரு மரத்தில் நிழல்ல நின்றுட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த பயணம் தொடங்குற மாதிரி இது வரும் சினிமாவில். சினிமாவில் இது காதல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அது அந்த மாதிரி தான் அவங்க லவ்வெல்லாம் இது நடந்தது. இந்த லவ் வந்து ஏறக்குறைய ஒரு ஸ்கூல்லேருந்து படிக்கிற காலத்துலேருந்து இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் சார் ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட ஸ்கூலில் இருந்துனா 14 வருஷம் 15 வருஷமாக லவ் பண்ணி 15 வருஷம் அப்படின்றாங்க. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவகார்த்தின்னு சொல்கிறீங்க, அப்புறம் முன்னணி நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறீங்க, தெலுங்குல 2 காதல் சொல்கிறீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இவங்க வந்து அது புதுப்பிக்கப்படுது சார். இப்போது அது ஏற்கனவே பழசாக ஒரு கடந்தது ஒரு மூலையில் இருக்குது சார். ஆரம்பத்தில் ஸ்கூலில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியாக பழகியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அப்போது அதோடு சரி, அது ஒரு ஓரமாக உட்காந்துருக்கும். அதுதான் லவ்வான்னு அவங்களுக்கே தெரியாது. இவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு விஐபி ஆன பிறகு உங்களுக்கு வந்து விக்ரம் கூட சேர்ந்து ஒரு பாடல்லாம் பாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்த பிறகு உங்களுக்கு அந்த பழைய காதல் இதெல்லாமே ஓரமாக வச்சுருவாங்க. அது யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க, தூசி தட்டியும் எடுக்க மாட்டாங்க. சிம்ரனுக்கு அப்படி தானே உங்களுக்கு அப்படியே சொந்தக்கார ஒரு பையன் கூட லவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லவ் இருந்தாலும் கூட இங்கே வந்து இவர் டான்ஸ் மாஸ்டர் ராஜு சுந்தரத்து கூடலாம் லவ் பண்ணிகிட்டு இருந்தார்ல. லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கமல்ஜி கூட வேறு கல்யாணத்துக்கு வரைக்கும் போயிட்டார். அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தார், லவ் பண்ணிட்டு இருந்தார். அவங்க போனாங்களா. அது கடைசி என்னாச்சு, அவங்க வந்து அந்த இவரும் வேண்டாம் அவரும் வேண்டாம்னு கடைசியில் அவரோட சொந்தக்காரோடு சேர்ந்து அதை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அந்த பழைய லவ் இருக்கும். அது தேவைப்படும் போது எடுப்பாங்க. ரொம்ப இந்த பக்கம் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இந்த பக்கம் எல்லாம் நெருக்கடிகளுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துடுவாங்க கையில். பழைய லவ்வும் ஏற்றுக்குவாங்க. ஆமாம், அதை ஏற்றுக்கும். அது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து பெரிய விஷயமே கிடையாது சினிமாவில். இதெல்லாமே சினிமாலையும் சரி லைஃப்பில் இப்போ வந்து பல நடிகைகள் பல கிசுகிசுகள் 1500 கிசுகிசுகள் வந்திருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஒரு பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்களே, அதெல்லாம் மறந்து போயிடும். அவங்களுக்கு ஒரு கிரேஸ் தொழிலதிபருக்கு ஒரு நடிகையை நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் தொட்ட ஹீரோயின்ப்பா அப்படிங்கிற மாதிரி கிரேஸோடு சில பேர் சொல்லுவாங்க. ரஜினி தொட்ட ஹீரோயின்ப்பா அப்படின்பாங்களா, அந்த கிரேஸ் எல்லாம் இருக்கும் மக்கள்கிட்ட. அதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் காசாக்கிடலாம், ஈஸியாக விற்றுடலாம்.
அந்த கிரேஸோடு தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கூட அந்த ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கு. அது பெரிய அளவில் இவங்க தான் அடிக்கடி சினிமா கினிமா வரும்போது பெரிய அளவில் வராது. சும்மா அப்பப்போ பார்க்க, பேச ஏதாச்சும் ஒரு ஒரு கான்டாக்டில் இருக்கும். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சினிமாவுக்கு வந்த பிறகு இவங்க வந்து அவர் அங்கேருந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஹாய் போட்டிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். அது அப்பப்போ ஒரு டச்சில் இருக்கும்போது, சரி இப்போ வந்து மறுபடியும் யூஸ் ஆகுது இப்போ. செட்டில் ஆகும்போது இந்த மாதிரி ஆட்கள் யூஸ் ஆகுறாங்க. தேவை. ஆமாம். செட்டில் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு இடமா கிடைக்கணும்ல. செட்டில் ஆகும்போது இவங்கள தேடி வந்துடுறாங்க. ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான பையன் தானே. மறுபடியும் உங்களுக்கு நயன்தாராக்கு எத்தனை கிசு கிசு நீங்கள் பார்த்தீங்க. சிம்பு கூட நடந்த ஃபோட்டோஸ், கீட்டோஸ் எல்லாம் வந்து அது ஒரு வழியாக பிரேக்கப் ஆச்சு. அப்புறம் பிரபுதேவா வந்து கல்யாணம் பண்ண போகிறோன்னு நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் வந்து ஒரு கடைசி படம் இதுதான் இந்த ராமாயணம். இதோட நீ முடிச்சிடணும். இனிமேல் வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு மறுபடியும் அவங்க வந்து அதுக்கு பிறகு வந்து பிரபுதேவாவுடைய ஒய்ஃப் வந்து அங்கே வந்து மண்ணை தூத்தி விட்டு சண்டையில் ஒரு சர்ச்சை கிளப்பின பிறகு மறுபடியும் இவங்க விலகிட்டாங்க. இதெல்லாம் சகஜமாயிட்டு இப்போ இவருக்கே தெரியாத வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆமாம், சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. இது அவருக்கே தெரியுமே. விக்னேஷ் சிவனே வந்து நீங்கள் வந்து இவங்களும் சிம்புவும் லவ் பண்ணும்போது பக்கத்தில் தான் இருந்தார். சிம்புடைய ஃப்ரெண்டாக தான் இருந்தார் அவர். போடா போடி படத்தில் ஆமாம், ஃப்ரெண்டாக அப்போ ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு 2 பேரும். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும் தானே. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கடந்த காலம். அதெல்லாம் பார்த்து தான் அந்த பாடல் வரிகள் மூலமாக நயன்தாரா அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், 400 கோடி தான்ல. ஆமாம், அதுதான். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமாவுக்கு, அதாவது கல்யாணத்துக்கு முன்பு நீங்கள் எப்படியோ, கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் இப்படி இருந்துருவோம் மாதிரி எல்லாம் அப்படிங்கிற. நயன்தாரா கூட அந்த ஆல்பம் வந்து சமீபத்தில் அவங்களோட மேரேஜ் ஆல்பம் வெளியானது நெட்ஃப்ளிக்ஸில். அது கூட சர்ச்சையானது. ஆமாம். அதில் பேசும்போது நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாஸ்ட்டில் வந்து காதல் நீங்கள் சொல்கிறீங்க, பிரபுதாவை சொல்கிறீங்க, சிம்பு சொல்கிறீங்க, ஆனால் வந்து எல்லாமே வந்து அவங்ககிட்ட தான் கேட்குறீங்க. அந்த காதல் ஏன் ஃபெயிலியர் ஆனது ஏன்ட்ட கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி எடுத்துக்கோங்க? ஆனால் இவங்க பேசவே மாட்டாங்களே. வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றி கேட்டு அதாவது இதை பற்றி கேட்டுருவாங்களோ, அதை பற்றி கேட்டுருவாங்களோ, நீங்கள் முன்னே வரவே மாட்டேங்கிறீங்களே. வாய் பொண்ணோட கேரக்டர் தான், ஒரு பொண்ணோட கேரக்டர் ஈஸியாக அசாசினேட் பண்ணிடுறீங்க. ஆமாம், ஒரு பெண்ணோட கேரக்டர்னால் நீங்கள் தான் வெளிப்படையாக சொல்லணும். அதாவது எந்த கிசு வந்த சமயத்தில் நீங்கள் ஒரு வாயே திறந்தது கிடையாது. இந்த அறிக்கை கூட அவங்களுடைய வார்த்தைகள் கிடையாது, விக்னேஷுடைய தான், அவருடைய வார்த்தைகள் தான் அது. இவங்க இது வரைக்கும் எந்த கிசு வந்த போதும் சரி வாய் திறந்து பேசுனதில்லை. எதிர்வினை ஆற்றுறதே கிடையாது. அப்படி எதிர்வினை ஆற்றினா உங்களுக்கு வேறு மாதிரி போயிடும் அப்படின்னா, அதில் அப்படியே அமைதியாக இருந்து நம்ம மேலே வந்தாங்க. ஒரு வழியாக நீங்கள் சிம்பு சமயத்திலேயோ பிரபுதேவா சமயத்திலேயோ இவங்க ஒரு காட்டமாக கத்திருந்தாலோ பேசியிருந்தாலோ டாக் வேறு மாதிரி போயிருக்கும். இவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்க முடியாது, வேறு மாதிரி போயிடும். ஸோ விக்னேஷ் சிவனால தேவையில்லாமல் இவங்க பேர் கெட்டு போயிடுச்சு. ஏன்னா நெகட்டிவாக இவங்களுக்கு தான் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், அந்த அறிக்கைக்கு அப்புறம். ஆமாம், அந்த மாதிரியாக தான். ஏன்னா அவர் தானே அவருக்கு சிம்புக்கு இவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, தனுஷுக்கு வாழ விடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் வாழ விட்டால் தானே நீங்கள் அந்த படத்தில் வந்து டைரக்ஷன் பண்ணிங்க, லவ் பண்ண முடிஞ்சது. அவருடைய காசில் தான் லவ் பண்ணீங்க. அவருக்கு காசுல லாஸ் வேறு. ஆமாம், பல கோடி. அதான் அதை லாஸ் பண்ணது அதுதானே. அவருடைய காசுலேயே வந்து சாப்பிட்டீங்க, கடலை போட்டீங்க, காரவனில் உட்காந்து ஜல்சா பண்ணீங்க, எல்லாம் அவருடைய காசில் தானே, சொந்த காசில் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இப்போ கல்யாணம் பண்ணது கூட சொந்த காசில் பண்ணல, அவங்க காசு தான். நம்ம அந்த விற்பனை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சது. அதுக்கான கோடி கணக்கில் செலவு பண்ணி அவருடைய சொந்த காசுன்னு அதுவும் பண்ணலை. அப்போது எல்லாமே அவரே அந்த ஒரு இதில் சொல்கிறாரு, திருமணத்தினுடைய அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆகும்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி திருமணங்கள் நான் பார்த்ததும் கிடையாது. அது எனக்கே இப்படி நடக்கும்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அது சொந்த காசு இல்லாமல் பண்ணும்போது அப்படி தான் ஆச்சரியங்கள்லாம் வரும். குறிப்பாக அந்த அறிக்கைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தனுஷ் கூட நடித்த மலையாள நடிகைகள்லாம் லைக் பண்ணியிருந்தாங்க. அனுபமா பரமேஸ்வரன், பார்வதி, அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், நிறைய பேர் லைக் போட்டிருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக வந்து லைக் போட்டாங்களா, இல்லை தனுஷ் அவர்களுக்கும் அந்த நடிகைகளுக்கும் படத்தில் நடிக்கும்போது வேறு ஏதாச்சும் சில பிரச்சனை இருக்கும் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாச்சும் கெடுபிடி இருக்கும், ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு டார்ச்சர் இருக்கும். அதை வந்து மனசில் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும்தான் அதை இது பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் போட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிலர் லைக் போட்டது தாண்டி ஷேரே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், பார்வதி அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்னன்னு கேட்டிருப்பார். இல்லை இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கலாம். அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் இவங்களோட லவ் வந்து அதை வந்து பியூராக அந்த பையனை லவ் விரும்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அதை வந்து அநேகமாக வந்து அவங்க அப்பா தரப்பில் இன்னும் சொல்லலை. இவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லலை. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் தான் சொல்லியிருக்காங்க.
ஆண்டனி தான் லவ் கல்யாணம் பண்ண போகிறோம் டிசம்பர் 11 அப்படி. அதுவும் கோவாவில் வச்சுருக்காங்கன்னா வேறு என்ன இது கிறிஸ்டியன் ஸ்டைல் வெட்டிங்காக தான் இருக்கும். ஆமாம், அங்கே தான் சர்ச்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து இந்து தானே, இவங்க இந்து தான் 2 பேருமே. இவங்க தமிழ், அவங்க மலையாளி. ஆனால் அவங்களுக்கு மலையாளிகளுக்குள்ள அந்த இது கிடையாது. பெரும்பாலுமே அவங்களுக்கு மொழி இந்த ஜாதியெல்லாம் கிடையாது. ஒன்லி மலையாளிங்கிற ஒரு இது போகும். ஏன்னா அவங்களுக்கு அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாலினி மேடம் கிறிஸ்டின், ஒரு நாயர், அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏறக்குறைய ஒரு திருமணம் ஒரு சிறப்பான முறையாக தான் இருக்குது. அதை ரஜினி சார் வருவாரா, யார் யார் வருவாரா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். விஜய் சாரும் வந்தாகணும், கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிடலாம். அல்லது கீர்த்தி சுரேஷ்காக ஒரு படமே தயாரிச்சிட்டு இருக்காரு, ரிவால்வர் ரீட்டான்னு சொல்லிட்டு. ஆமாம், அவர் தயாரிக்கிறதுனால அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி தான் தயாரிக்கிறாரு. ஆமாம். அல்ல கண்டிப்பாக வருவார். அவர் வருவார், எஸ்கே வருவார், இன்னும் கொஞ்சம் ராணா கீனா இவங்களாம் தெலுங்குலேருந்து இருக்கிற இவங்களாம் வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வந்தோம், கல்யாணம் பண்ணோம், லவ் பண்ணோம், அதெல்லாமே நீங்கள் கடந்துட்டு கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக வந்து வாழ்த்திட்டு போகணும் அப்படிங்கிறது தான் சிறப்பாக. நாமளும் கொஞ்சம் வாழ்த்துவோம். ஆமாம். ரொம்ப நன்றி சார். கீர்த்தி சுரேஷ் திருமணம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள், யாருக்கு தெரியாத தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஓகே.